வணக்கம். பிரபஞ்சனின் அப்பாவின் வேஷ்டி தலைப்பு 6 பாகம் 2 தொடர்ச்சி. கீரரே, பெண்கள் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் இல்லை என்பதுதான் உமது கட்சியா? கட்சி இல்லை, கருத்து. உத்தம ஜாதி பெண்களுக்கூடவா? பெண்களுக்குள் மத்தியமும் உத்தமமும் பிறப்பால் வருவதில்லவே, வளர்ப்பால் வருவது. பிறப்பால் இயற்கையால் யார் கூந்தலுக்கும் மனமில்லை. இதற்கு என்ன ஆதாரம்? என் வாழ்க்கை அனுபவங்களும் அனுபவம் தந்த ஞானமுமே ஆதாரம். நீர் எம்மை விட எல்லாம் அறிந்தவரோ? முப்புறம் எரித்த நெருப்பு எந்த நேரத்திலும் பற்றி கொள்ளும் பதற்றத்தில் இருந்தது. உண்மையை பற்றி கொண்டு மெய்யை ஸ்தாபனம் செய்யும் தர்ம ஆவேசத்தில் இருந்த நக்கீரருக்கு மடியில் கனமில்லை. ஆகவே நெஞ்சில் பயமும் இல்லை. எல்லாம் அறிந்தவர் எவரும் இருந்துவிட முடியாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. வந்தவன் ஏளனமாக சிரித்தான். சங்கார கடவுளாகிய தன்முன் மரணத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கும் முதியவன் வார்த்தை விளையாட்டு ஆடுகிறானே என்று இருந்திருக்கும் போலும். அதே நேரத்தில் உண்மை தன் பக்கம் இல்லை என்கிற எரிச்சலும் அதன் காரணமாய் தோன்றிய கோபமும் அவனுக்குள் எழுந்தன. இனி தன்னை வெளிப்படுத்தித்தான் தன்னை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் அவனுக்கு தோன்றியது. நெற்றிக்கண்ணின் இமை லேசாக திறந்தது. சுண்ணாம்பு காலவாயின் மேல் நிற்பது போல் இருந்தது கீரருக்கு. தர்மவழி சென்ற தலைமையிலும் நிமிர்ந்தது. உலகமா, அது நான் கோத்து அணிந்திருக்கும் என் மாலையில் ஒரு மணி. இந்த பிரபஞ்சமே என்னுள் அடங்கும். என் வார்த்தைக்கா எதிர்வார்த்தை? அவன் 3ஆம் கண் மேலும் சற்றே திறந்தது. வார்த்தைகள் புகையோடு வெளிவந்தன. அக்னி குண்டத்துக்குள் நின்று கொண்டிருப்பதாய் பட்டது கீரருக்கு. ஆடைகள் கருகின. மேனி மேல் முளைத்திருந்த முடிகள் கருகின. தீயின் நாக்கு அவரை உரசிற்று. புலவரே, நீரே முக்கண் வள்ளலாயினும் ஆகுக. சொக்க வைக்கும் அழகுடைய சொக்கநாதர் நீர் என்பதை நான் அறிவேன். இருந்தும் நீர் நெற்றிக்கண்ணை திறப்பினும் என்னையும் இம்மதுரை மன்னனையும் நீராய் சுட்டு எரிப்பினும் நீர் சொல்வது குற்றமே என் கருத்து. உண்மையே. நம்பிக்கையின் அஸ்திவாரத்தின் மேல் நின்று தர்க்கித்தவன் அது பொய்யென ஸ்தாபனம் ஆக சபையில் ஆடை இழந்தவன் போல் ஆனான். ஆயினும் என்ன? அறிவு உண்மையை அது எங்கிருந்து வந்த போதிலும் இருக்கை நீட்டி எதிர்கொள்வதுதானே இயல்பு. வந்தவனோ அதை முற்றும் இழந்திருந்தான். சிருஷ்டி கடவுளின் தலையை கொய்து எறிந்தவன் கை பரபரத்தது. அதை செய்திருக்கலாம் மீண்டும். அதனினும் சிறியன செய்தான். முப்புரி நூல் அணிந்த சிவன். கீரனே, அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய் பூசி பங்கம் பட 2 காலையும் பரப்பி சங்கை கீர் கீர் என்று அறுக்கும் ஜாதியில் பிறந்த நீயா என் கவிக்கு குற்றம் காணத்தக்கவன்? தமிழ் சங்கத்தின் ஆய்வு மண்டபம் முதலாய் கரைப்பட்டது. ஞானத்தின் நிறமே என வெள்ளை நுரையாய் வெளுத்த தாடியை நீவி விட்டு கொண்டார் கீரர். இருட்டி விட்டிருந்தது. குளத்து நீரும் கருத்து விட்டிருந்தது. கோபுரத்து உச்சியில் இருந்த தீபம் நீரில் விழுந்தது போல உள்ளிருந்து நெளிந்தது. தொபுக்கென்று கல் ஒன்று குளத்தில் விழுந்தது. திரும்பி பார்த்தார் கீரர். சிறுவன் ஒருவன் கைத்தட்டி மகிழ்ந்து கொண்டிருந்தான். குளத்தில் வட்டம் வட்டமாய் சுழன்றது அதிர்வுகள். கீரர் எழுந்தார். தடியை ஊன்றி நடந்து பிரகாரத்துக்கு வந்தார். சந்தி பூஜை நடந்து கொண்டிருந்தது. இறைவன் திருவுருவை உற்று பார்த்தார். ஏனோ குளத்தில் கல்லறிந்த சிறுவன் நினைவு எழுந்தது. தீப ஆராதனை தொடங்கும் முன்பே திரும்பி எதிர் திசையில் நடந்தார். நன்றி.